Satyabama Institute of Science and Technology, admissions open. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. vandachu, the Chennai Silk Sin Mega Combo Sale, Summer Chill Out Sale. கும்பம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப பார்த்துக்கணும். வயிறு அரணாக்கோடி கட்டுறதுலேருந்து பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் கவனம். அதனால் இந்த சுகர் பிபி இருக்கிற கும்பம் ஜாக்கிரதையாக. பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய வருத்தம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தேகம், பிள்ளைங்க அப்பப்போ மூட் அவுட் ஆகும். ஏன்னே தெரியாது, நல்லா இருப்பாங்க குழந்தைங்க, ஆனால் டக்குன்னு வயலண்ட் ஆகும், வெறுப்பாக இருக்கும். நீங்கள் தான் பார்த்துக்கணும். அபிராமி அந்த அதில் 40, 59, 75 படிக்கக்கூடியதில் கும்பம் முக்கியம். அது பெரிய பலத்தை தரும். அதே போல் கும்பத்துக்கு சனி ஜென்மம் விலகுது, பாதத்தில் சனி வருது. எக்ஸசைஸ் காலுங்களுக்கு முக்கியம். பாத சனினால் காலுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கும்பத்துக்கு நன்மை தரும். திங்களூர் சந்திரனுடைய கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வருது. அந்த கோயிலில் 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமம், முடிஞ்ச நெய்யோ பசு நெய்யோ கொடுத்து, நெய்யோ எண்ணெயோ தீபத்துக்கு கொடுத்துட்டு இதை வாங்கின்னு வந்து இந்த விபூதி குங்குமம் வச்சே தீரும். அதில் விபூதியை வயிற்றில் வைக்கணுமா குங்குமம், அப்போ தான் பலம் ஏற்படும். நெத்தியில் வைக்கிறீங்களே இல்லையோ, குங்குமத்தை நெத்தியில் வைக்கலாம், விபூதி மட்டும் வயிற்றில் தொப்புளியை சுற்றி வைக்கணும். அது அற்புதமாக, அதனால் நல்ல விபூதியாக வாங்கிக்கிங்க. ஏதாவது அலர்ஜி விபூதி வாங்கிட்டு அங்கே ஸ்கின் அலர்ஜி வந்து அந்த செல்வியால் வச்ச பாவம்னா நான் என்ன பண்ண முடியும்? விபூதி கடையாக உங்களுக்காக வைக்க முடியும். அதனால் பிராண்டடாக நல்ல கம்பெனியாக ஒரிஜினாலிட்டியாக, ஏன்னா எல்லாமே டூப்ளிகேட், குங்குமம் டூப்ளிகேட். எனக்கே பாருங்கள் அது கண்ணங்கரேன்னு ஆயிடுச்சு. அதனால் நானே இப்போ தனியாக குங்குமம் பண்ணிக்கிறேன், அந்த அளவுக்கு ஆயிடுச்சு மோசம். எதை தான் தொடர்றதுன்னு தெரில. கோயிலில் சாமி பொருள் ஃபுல்லாக கலப்படமாகுது. என்ன கதிக்கு போகிறானுங்களோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு அஞ்சில் குரு வந்தால் லக்னத்தை, அதாவது உங்கள் ராசியை பார்ப்பார். அதனால் எல்லாத்துலேயும் ஏற்றம் கிடைக்கும். வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. சனி இருக்குது, அதனால் சனி வாக்குஸ்தானத்தில் இருந்தாவே நான் என்ன சொல்லுவேன், சிம்பிள் பரிகாரமாக ஆயில் புல்லிங், நல்லெண்ணெய் டெய்லி காலையில் 10 ml வாயில் போட்டுட்டு 20 நிமிஷம் யார்கிட்டையும் பேசாமல் காகுல் பண்ணிட்டு நல்லா கொப்பளித்து துப்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படி கொஞ்ச நாள் இருந்து பாருங்கள். ஒரு 90 நாளில் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட், எவ்வளோ மாற்றம், தேக ஆரோக்கியம், அதிர்ஷ்டம் எல்லாமே வரும், அனுகூலம் ஏற்படும். அதே போல் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கவனம். குடும்பத்தில் மட்டும் சிறிது கவனம். லாபம் அதிகமாக ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், முதலீடுகள், அசையாமசைய பொருள் சேர்க்கை, அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாம் அதிகமாக ஏற்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. பயப்படக்கூடாது. எடுத்த காரியத்திலும் ஜெயம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகமாகும். பிள்ளைகளிடம் நல்லதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கவலைகள் தீரும். பிள்ளைகள் தெம்பாகிறதுக்கு கும்பம் அவங்கள அர்ஜுன் சொன்னையாக கூட இருந்து தட்டி கொடுத்தாவே போதும். நீங்கள் தொழில் பார்க்க வேணாம், உத்தியோகம் பார்க்க வேணாம், வியாபாரம் பார்க்க வேணாம், படிப்பு பார்க்க வேணாம், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்க கிட்ட மட்டும் மனமிட்டு பேசினாவே கும்பத்துக்கு இந்த குரு பயிற்சி பெரிய நம்பிக்கை கொடுக்கும். என்ன மாதிரி ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கிறது என்பதை பாருங்கள். திங்களூருக்கு ஒரு முறை போயிட்டு வருவது விசேஷம். எல்லாவற்றையும் நான் சொல்வது நடக்கணும் என்றால் உடற்பயிற்சி முக்கியம். வாயை கட்டணும். யாரா எதிரினா வாய் தான் எதிரி. இது வரைக்கும் இந்த 7.5 சனியில் 5 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. பாதச்சனி, பயணத்தில் கவனமாக இருக்கணும். இரவு பயணம் கூடாது. நான் தர்மம் சொல்கிறேன், நியாயம் சொல்கிறேன், தீர்ப்பு சொல்கிறேன், பஞ்சாயத்து பண்ணுறேன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பட்டிமன்ற தலைவர் வேலையே நமக்கு வேண்டாம். இருக்கிற வேலையை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தொழில் சரி கிடையாது, இடுப்புக்கு கீழே வலி, கால் வலி, மூட்டு வலி, காலங்காத்தால் இந்த பெண்கள் சார் எப்படி எழுந்துக்க போகிறேன்னு தெரில சார், கை கால்லாம் வலி சார், எவ்வளோ வேலை நான் செஞ்சேன் சார், இப்போ என்னால் காலையில் எழுந்துக்கவே முடியல, பெட்டை விட்டு எப்படிடா இந்த வேலையில் நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் மலைப்பாக இருக்குது சார் எனக்கு அப்படிங்கிறவங்க அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும். கீரை, பேரிச்சம்பழம், பால் நிறைய. எவ்வளோ தான் நீங்கள் அயர்ன் சாப்பிட்டாலும் உங்களுக்கு வீட்டில் நிற்காது. நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ஒருத்தன் நல்ல வெயிலில் நின்றுட்டுருப்பான், அவன் தலையில் ஒரு ஸ்ட்ரா போட்டு அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இருப்பார். யார்? சூரிய பகவான். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சூரியன் உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிடுறாரு. அந்த மாதிரி தான் என்ன தான் குரு பார்வை இருந்தாலும் சரி,
இந்த 7.5 சனி பாத சனி காலத்தில் 5 கிரகங்கள் கூட இருந்து ராகு கேது கும்பத்தில் இருக்கும்போது உடம்புல இருக்கிற நீரெல்லாம் வத்திடும். ஆகவே நிறைய தண்ணி குடிக்கணும், அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துக்கணும், இரவில் நல்லா தூங்கணும். சார் எனக்கு வயசாச்சு எவ்வளோன்னு பார்த்தீங்களா, நான் எப்போ சம்பாதிப்பேன்? இப்படியே நீங்கள் ராகுங்கிறீங்க, சனிங்கிறீங்க, குருங்கிறீங்க, எப்போ எனக்கு வாழ்க்கை வரும் சார்? எப்போ நான் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும்ல? கவலைப்படாதீங்க, கடவுள் கண் திறந்த ஒரே நாளில் உங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகலாம். ஆனால் இது உயிரின் அந்த உழைப்பின் உயர்வை சொல்லக்கூடியது. ஆண்களுக்குமே இந்த மாதிரி உடல்ல பிரச்சனைகள் எல்லாருக்கும். கிரகங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. ஒன்னே ஒன்று என்னன்னா, அவள் தாய்மை அடையிறதுனால அந்த கிரகங்கள் கொஞ்சம் சாஃப்டாக போயிடுவான். ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை அதிகமாக கொடுப்பான். இருந்தாலும் கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாதிரி திருமணம் நல்லபடியாக அமையும், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்கும். இது வந்து தடைப்பட்ட ஒரு திருமணம் இப்போ நல்லபடியாக நடக்கும். 2வது திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்தில் வந்து உங்களுக்கு இல்லாதது இப்போ உங்களுக்கு ஏற்படும். மன நிம்மதி கிடைக்கும், சோர்வு போகும். பணவரவு இருக்குமா? வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகும். அடிப்படை பிரச்சனைகள் வராது. போட்டுக்க துணி, இருக்க இருப்பிடம், சாப்பிட சாப்பாடு, இது 3மே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் தான் அதை பிளான் பண்ணோம். அப்புறம் நான் செலவு பண்ணிட்டேன் சார், கடை வாங்கி செலவு பண்ணுறேன். தயவுசெய்து கடனே வாங்காதீங்க, இருக்கிறத உருட்டிக்கிட்டு போங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். சார் குரு பார்வை இருக்குது, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இந்த வரவுகள்லாம் இந்த கரைஞ்சு போயிடும். ஆக கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். புதுமனைகள் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். ஏன்னா ஒரு ஸ்திர சொத்து சேரும்ல. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க நேயர்கள் அந்த சனீஸ்வரரும் ராகுவும் ஃபிசிக்கலாக அங்கே என்ன இருக்குது அக்கம் பக்கத்து வீட்டை போய் கேளுங்க. இந்த வீட்டுக்கு அவர் தான் ஓனராங்க, அவர் தான் எல்லாமே சார், அவர் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கி வச்சுருக்காரு சார், அது லைவில் இருக்கான்னு பார்த்துங்க. நான் இவ்வளவு சொல்கிறது எதற்காகனா, உங்களுடைய உழைப்பை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அதனால கவனமாக இருங்க. சில சொத்துக்கள் கொடுக்கணுங்கிறது விதி, குரு கொடுத்துருவான், ஆனால் அதை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிடுவான். ஆகவே கவனமாக இருங்கள், நிதானமாக இருங்கள். முதல்ல உங்களுக்கு பொறுமை வேணும். ஸோ இவர்களுக்கான பரிகாரங்கள் என்னவா? ஒரே பரிகாரம் தான், உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானம் செய்யணும். அது என்ன தானம்? கல்வி தானம், ஆடை தானம், அன்னதானம், நீர் தானம். இதை எல்லாத்தை விட வாயில்லா ஜீவன்களுக்கு நீர் தானம். நீங்கள் இப்போ சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குருவிக, காக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டு டேங்க்கில் வந்து அந்த தண்ணி எங்கே ஒழுகுதோ அது உள்ள அது வந்து தன்னுடைய மூக்கை நுழைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு அறிவாளி புறாக்கள், காக்காக்கள்லாம். அப்போ என்ன அர்த்தம்னா தண்ணி பத்தலை அதுங்களுக்கு. ஆகவே உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலையோ உங்கள் வீட்டினுடைய தலைவாசல்லையோ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க. வெறும் தானியம் மட்டும் வச்சு பிரயோஜனம் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆனால் இப்போ தண்ணி கிடைக்கல. ஆகவே கும்பராசி நேயர்கள் நீர் தானம். அதனால்தான் 85 வயது ஒருத்தருக்கு, அந்த 85 வயதில் அவருக்கு ஞானம் கிடைத்தது. 9 வயதில் ஞானம் கிடைத்தது திருஞான சம்பந்தருக்கு. திருநாவுக்கரசருக்கு 85 வயதில் நீர்ப்பந்தல் நிறைய வச்சார், தண்ணீர் பந்தல் நிறைய கொடுத்தார். அவருக்கு 85 வயசில் அவருக்கு ஞானம். ஆகவே ஞானம் கிடைக்கணும், சந்தோஷம் வரணும், இந்த சனியின் தாக்கம் போகணும், குருவினுடைய லாபம் அதிகமாக வரணும் அப்படின்னா நீர் தானம் செய்யுங்க. வீட்டில் வந்து வாயில்லா ஜீவன்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் நீங்கள் தானம் செய்யுங்க. அற்புதமாக நீங்கள் வாழலாம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam, Tamil Nadu.